ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்று சொல்லணும், என்னன்னா அந்த OT7 மேஜிக் வேர்ல்ட் வந்ததுக்கு எனக்கு கமெண்ட் வரலை. நான் என்னன்னு நினைக்கிறேனோ எனக்கு புரியல. ஸோ எப்படி இருந்துச்சு, என்ன, எப்படி அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் அடுத்த தாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் லாங் டியூரேஷனை வச்சு என்னால் நான் ட்ரை பண்ண முடியும். ஸோ நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் அந்த டைமிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். 30 minutes, அது சண்டே மட்டும்தான் என்னால் போட முடியும். ஸோ என் செல்லக்குட்டீஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கமெண்ட் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குன்னு வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாட்டி என் பெஸ்ட்டு போட நான் ட்ரை பண்ணுறேன் செல்லக்குட்டி. ஓகே, வேலைன்னு பேசியாச்சு. நம்ம ஸ்டார்ட்டா இந்த வீடியோக்குள்ளே நுழைஞ்சிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்னா ஜேகே தான் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டோட உட்காந்து இதையோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படியே வராரு. என்ன ஜேகே, நீ கொஞ்ச நாளாகவே சரியில்லையே, ஏதாச்சும் மைண்ட் அப்செட்டில் இருக்கியா ஜேகே? ஜேகே இங்கே பாரு, ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை ஏதாச்சும் வருத்தமா? அதுக்கு ஜேகே உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. நீ கடுப்பேற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காதட்ட. நான் ஏற்கனவே கட்டுப்போடு இருக்கேன். நீ என்னை மேலும் கட்டுப்பேற்றாத. தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு ஜேகே ஹார்ஷாக டேவை திட்டிகிட்ருக்காரு. ஓகே, உனக்கு என்னதான் ஆச்சு ஜேகே? நீ இப்படிப்பட்டவனே இல்லையே ஜேகே. என்ன ஆச்சு ஜேகே உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலட்டா. இப்போ நீ போய் வேலையை பார்த்துட்டு நீ போட்டு தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காத போ அப்படின்னு ஆஷா ஜேகே டேவை திட்டிகிட்ருக்காரு. ஜேகே, அட்லீஸ்ட் எதுக்கு நீ இவ்வளோ கோவமா இவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு மட்டும் சொல்ல ஜேகே, சொல்ல ஜேகே அப்படின்னு டே ஜேகேவை கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஜேகே ஒரு கட்டத்தில் கோவமா நிறுத்திட்டே, என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியமாட்டே உனக்கு? உன்னை அப்படி அவன் திட்டுறான்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலட்டே. சத்தியமாக முடியலட்டே. அவனை நீ எப்படியாச்சும் நான் கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு. ஜேகே, என்ன ஜேகே சொல்கிற? அவனை போய் கொல்ல போறியா ஜேகே? வேணாம் ஜேகே. இங்கே பாரு ஜேகே, அவனை போய் கொல்லு. என்ன பண்ண போகிற நீ? அவன் என்னை திட்டினாதான் நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு அவனை போய் கொல்லவா போகிற? வேணாம் ஜேகே, வேணாம். அதுக்கு ஜேகே இல்லைட்ட, இப்போ நீ விட்டுட்ட. நான் போய் அவனை என்னன்னு கேட்குறேன்ட்ட. நீ ஏன் பொக்கிஷன்ட்டு அவன் திட்டதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா? சொல்லிட்டு நம்ம லவ் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு. உன்னே நான் திட்டிருக்கேனாட்டே, இல்லை அடிச்சிருக்கதான் செஞ்சுருக்கேனாட்டே? சொல்லு. அதுக்கு டே சரி ஜி, இப்போ என்ன, நீ அவனை போய் கொல்ல போகிற அவ்வளோதானே? போய் கொல்லு ஜேகே. எத்தனை பேரை கொல்லுவ ஜேகே? சொல்லு, எத்தனை பேர் கொல்லுவ நீ? அப்படி தான் சொல்லுவாங்க ஜேகே. அதுக்கு நம்ம எவ்வளோ பேரை கொல்ல முடியும் ஜேகே? அதெல்லாம் கொல்ல முடியாது ஜேகே, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் சாத்தியமே இல்லை ஜேகே. விடு, அவனை அதோடு விடு ஜேகே, விடு. கொஞ்சம் கூல்டவுன் ஆகு ஜேகே, கூல்டவுன் ஆகு. ஜேகே அதுக்கு சிரிச்சுக்கிட்டு, சரிட்டே, நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கிறதுதான்ட்டே முக்கியம், வேறு எதுவும் நம்ம லைஃபுக்கு முக்கியமே இல்லைட்ட. ஓகே செல்லக்குட்டீஸ், எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நான் இந்த ஒன் ஷார்ட்டை முடிக்கிறேன். ஸோ ஜேகே ஒன்று சொல்கிறேன்னு சொன்னார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுடலாம். இங்கே பாருங்கள் காய்ஸ், எல்லோரும் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையும் உங்கள் தைரியத்தையும் தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்க. உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியம்தான் இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கும். ஸோ எப்பயுமே தன்னம்பிக்கையாகவே இருங்க. மற்றவங்கள எதிர்த்து நிற்க நீங்கள் தைரியமாக இருக்கணும்ல. உங்களை யாராச்சும் பொம்பளைத்தா தைரியமாக இருந்து நில்லுங்க. எந்த சூழ்நிலையும் நான் தோற்றுட்டேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன்.
ஸோ எல்லாரும் ஜேகே என்ன சொன்னார்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே செல்ல குட்டீஸ், பாய் பாய். டைம் ட்ராவல்லாம் நாளைக்கு வரும்டா. சூன் நாளைக்கு வந்துடும். ஓகே பாய் பாய்.